அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு பெயர்ச்சி 2026 துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் பரிதவிப்பு ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை, அந்த தலைப்பை சொல்கிறேன். உச்ச குருவின் பரிதவிப்பு ஆரம்பம். அது என்ன சார் பரிதவிப்புன்னு போடுறீங்க அப்படின்னா, இப்போ இதை எத்தனை சதவீத நன்மைகள்னால் ஓரளவு ஐடியா பண்ணிக்கலாம். உங்களுக்கு 60% நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. ஏன்னா கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர்றது அவ்வளவு நல்லதல்ல அப்படிம்பாங்க. ஏன்னா பதவி பறிபோகும் அப்படின்னு மூல நூல்கள்லாம் போட்டிருப்பாங்க. பொதுவாக பதவியில் ஒரு ஷேக் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அந்த மாற்றம் ஏற்றமாக இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த மாற்றம் பதற்றமாக மாறும். என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, நம்மளால் முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா, நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அப்படி இப்படின்லாம் பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றது அதான் ப்ராப்ளம். ஆனால் பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருப்பீங்க, குடும்பம் ரீதியாக நல்லா இருக்கும்.
ஏன்னா இப்போ நல்ல வேலையில் இருந்துட்டுருக்கோம், திடீர்னு வேலை கிடைக்கல, இதுன்னா குடும்பம் சப்போர்ட்டாக இருக்கும். பரவாயில்லைங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் உழைச்சி போட்டார், இப்போ ஏதோ ஜர்க் ஆகுதுங்கிறப்ப அவங்க சப்போர்ட் இருக்கும், பண உதவி கிடைக்கும், பொருள் கிடைக்கும். பதவியில் ஒரு பதற்றம் குழப்பம் இருந்தாலும் நீடிக்குமான்னு பொருளாதார ரீதியாக நல்லாவே இருக்கும். அதனால தான் 60%. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவன். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனால் அசுர குரு, அவரும் குரு தான், ஆனால் அசுர குரு. அசுர குருங்கிறப்ப நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். ஒன்று அப்படியே ஓவராக வழிஞ்சி நட்பு பாராட்டுவீங்க, இல்லாட்டி ஒரே எதிரியாக வெட்டி விட்டுருவீங்க, கட் பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஆட்கள் அந்த துலா லக்னம், துலா ராசி. அவருக்கு இந்த குரு பகவான் யார்? குரு, இவர் தேவகுரு. எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு பிஹேவ் பண்ணக்கூடிய மனநிலை உள்ள ஆட்கள். அது 3, 6 வரான். முயற்சி தைரியத்திற்குரியவனாக அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், பகை, போட்டி, பிரச்சனைக்குரியவராக வருகிறார். அவர் 10ல் இருக்கிறப்ப அந்த தொழில் வேலை ரீதியாக பிரச்சனை, பகை, விரோதம், போட்டிகள், சிக்கல்கள் இப்படிலாம் வந்து பதட்டத்தை கொடுப்பார். ஆனால் அந்த மாதிரி போட்டி, பிரச்சனைகள், பகை, விரோதம் வர்றது நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஏற்றம் வரும்னு சொன்னேன்ல, அது நடக்கும். இதே கெட்ட தசாபுத்தின்னா சுக கேடு வரும், கடனில் மாட்டிக்கிறது, பகையில் விழுந்துடுறது, எந்திரிக்க முடியாத சிக்கல் வரும். அதனால தான் பதவி பறிபோகும். ஏன்னா போட்டி, பொறாமை, பகை, விரோதம் வரப்போ ஒழுங்காக அவங்களால வேலை செய்ய முடியுமா? ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பதவி தங்குமா? பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ப்ரைவேட்லலாம் கழட்டி விட்டுருவாங்களே, கவர்மெண்ட்லேயும் மரியாதை போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும். இந்த அசுர குரு 10ஆம் இடத்தில் இருப்பது மாற்றத்தை கொடுக்கும். எல்லா மாற்றத்தையும் ஏற்றுக்குங்க. வீடு, இந்த வீடை விட்டு வேற ஒரு வீடு போய் நல்ல வீட்டில் குடியேறுங்க. புதிய சொந்த பந்தங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். புதியவர்கள், அதான் கொஞ்சம் பறந்துபட்ட மனநிலையை வைத்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி சுகக்கேடு வரும். சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இதுவரையிலும் உங்களை பற்றி கொஞ்சம் சுமாராக இதான், அவன்லாம் பிஸ்னஸ் மேன்பா, அவன் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான், நம்மளெல்லாம் இது கவனிக்க மாட்டான், நம்ம மேலே ஒரு இது இருக்காது, அவன் திமிரு பிடிச்சவன், அப்படி இப்படின்னு ஏதோ சம்திங் நெகட்டிவாக யோசிக்கிறவங்கெல்லாம் கூட ஏதோ பாவம் அவன் பிஸியாக இருக்கான், அதனால் இதாக, ஆனால் நல்லவன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை சொந்த பந்தங்கள் ரீதியாக உருவாக்கும். சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள். சொத்தை கட்டி ஏதாவது வாடகை வர்ற மாதிரி பண்ணுறது, சொத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, புதிய சொத்துக்கள் வாங்குவது, பொருளை வச்சு அப்பா வேலை தான் போயிடுச்சு, நிரந்தர வருமானம் இருக்காது, ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோன்ட்டு ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் 60% தான் கொடுத்துருக்கேன் கோச்சார ரீதியாக. ஏன்னா 10ஆம் இடம் அந்த கோச்சார ரீதியாக சரியில்லாத இடம்னு. நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா ஏற்றம் வருன்ருக்கேன், அதையும் பார்க்கணும். ஏன்னா அதனால தான் அப்படி ஜோதிடத்தில் அப்படி பர்ஃபெக்டாக இது இப்படித்தான் சொல்ல முடியாது. உங்கள் தசாபுத்தி எல்லாத்தையும் அனுசரிக்கணும். அதுக்காக தான் சம்டைம் பிரசன்ன முறையில் கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட. எந்த கோள்கள் ஆளுமை பண்ணுது உங்களுக்கு? அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், அந்த பிரசன்ன முறையிலையும் இடிக்குது அப்படின்னா சம் ட்ராபேக், பிரச்சனைகள் இருக்கும். இறுதி வெற்றி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சோதிக்கணும். ஏன்னா அதனால தான் ஜோதிடர்களை தெய்வத்திற்கு ஈக்குவலாக உள்ளவங்க, அந்த தெய்வ நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்படி தான் இருக்கணும் ஜோதிடர்கள். அப்போ தான் வாக்கு பலிதம் இருக்கும். அப்படி அந்த ஒரு ஜபம், ஒரு தியானம், அந்த ஒரு தன்மை, ஒரு சுயநலம் இல்லாமல் வர்றவங்களுக்கு நல்லது இருக்கணும், ஏதாவது கெடுதல் இருந்தாலும் எச்சரிக்கையை கொடுத்து சரி பண்ணணும், அந்த ஒரு மனோபாவத்தில் இருப்பாங்க. இப்போ துலா லக்னம் அண்டு துலா ராசி என்புள்ளங்களுக்கு அந்த வித்தை திறமையெல்லாம் வெளிப்படும். ஆனால் உங்களுக்கு பதட்டம் இருக்கும். கெட்ட தசாபுத்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுமாரான தசை இல்லை கெட்ட தசைன்னா இது நம்மளால் முடியுமா, செய்ய முடியுமா, நம்ம அப்படி இப்படின்லாம் குழப்பம் வரும், பயம் வரும்னு இல்லை. தைரியமாக செய்யுங்க. உங்கள் வித்தை திறமை வெளிப்படும், உங்களை அறியாமலேயே வெளிப்படும். அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் நினச்சி பயந்துட்டுருப்பீங்க, கெப்பாசிட்டி இல்லைன்னு, தைரியம் இல்லைன்னு, ஏதாவது பிரச்சனையாக ஆகிட போகுது, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்னு பயந்துட்டுருப்பீங்க. அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை
பிரம்மாண்டமான உங்களுடைய வெளிப்பாடை கொடுக்கும். அபாய் இவனுக்கு என்ன இவ்வளோ திறமை இருக்கா, இப்படி பேசுகிறான்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நம்மளா பேசுகிறோம் அப்படின்ட்டு அது மெடிடேட் பண்ணால் அந்த அனுபவம் வரும். ஒரு உள்ளுணர்வு சொல்கிறதெல்லாம் அப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க, பேசுவீங்க. ஆச்சரியங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுறது மட்டுமல்ல, உங்களுக்கும் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பம், பெயர், தனம், எல்லா வகையிலையும் வாக்கு, வித்தை, சொத்து, சொந்த பந்தங்கள், அதன் வழியால் அபரிமிதமான மாற்றங்கள். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அது நல்ல மாற்றங்கள். அதனால தான் 60%. இதே கெட்ட தசாபுத்தின்னா வீக்காங்கல்ல. நல்ல தசாபுத்தின்னா அந்த 6 அப்படியே தலைகீழ போட்டுக்கலாம், 90%. இப்போ கெட்ட தசாபுத்தின்னா 60% தான். அப்படியே 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப போட்டி, பிரச்சனைகள், பகை, விரோதம், கடன் அத்தனையும் உங்கள் நன்மைக்கு, உங்கள் வளர்ச்சிக்கு. நல்ல தசாபுத்தின்னா உங்கள் ஏற்றத்திற்கு தான் வருது. இதே கெட்ட தசாபுத்தின்னா உங்களுடைய பதட்டத்துக்கு வரும்ன்ட்டேன், இறக்கமாக போயிடும். ஜாக்கிரதை. அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் தெரியும். பெரிய மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப இதை ஒரு ஜோசியர்கிட்ட பதிலாக 2 ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பக்காவாக பண்ணிக்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப 25% தான். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுணர்வு சரியாக பேசும். பெரிய அளவுக்கு கடன் வாங்கலாம். என்னையா சொல்கிறீங்க, கடன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுமாங்க. அது கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல் இலங்கை வேந்தன் கலங்கினான்பாங்க. கடன் பட்டால் எப்படி சார் நிம்மதியாக தூக்கம் வரும் எப்படின்னு? ஆனால் உங்களுக்கு நல்லது. கடன் இருந்தால் தான் ஓடுவீங்க, உழைப்பீங்க, இல்லாட்டி சுகமாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி யார்? சுக்கிரன். அப்படியே கம்ஃபர்ட் லைஃப். நம்ம சுகம் கிடக்கூடாது. அப்படியே இறங்கி வேலை செய்கிறதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதை முடிச்சு தான் ஆகணுங்கிறப்ப வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் மாதிரி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அதிரடியாக பிஹேவ் பண்ணி ஆச்சரியங்களை, அபரிமிதமான வெற்றிகளை அடைய முடியும். பெரிய அளவுக்கு கடன் வாங்கி அதை பாசிட்டிவாக செலவு பண்ணிடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஓவராக ஏதாவது பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது, பெருசாக நல்ல தசாபத்தினா அதையும் செய்யலான்ட்டேன். கெட்ட தசாபத்தினா சரி ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னாங்க இதை கொடுத்து நம்ம ஓரளவு ரெக்கவர் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெருசாக வாங்குங்க. இப்போ நீங்கள் சில லட்சங்கள் தான் கடன் வாங்கி பழகிருக்கீங்க அப்படின்னா சில கோடிகள் வாங்குங்க. என்னையா அப்படி கவுத்துறீங்க? நல்லாயிருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கே தோணும். ஏன்னா என்னுள்ள இருக்கும் அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. ஆச்சரியங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பரிதவிப்பு ஆரம்பம்னு சொன்னேன்ல, ஒரு பதட்டம், பரிதவிப்பு வரும். நம்ம அதை பாசிட்டிவான பரிதவிப்பும் இருக்குது. என்னடா இப்படிலாம் மதிக்கிறாங்க, இப்படிலாம் வாய்ப்பு வருது, இவ்வளோ பெரிய ஆர்டர் வருது, இவ்வளோ பெரிய கடன் தரேங்கிறாங்க, இதெல்லாம் நம்மளால் முடியுமா, செய்ய முடியுமான்னு அந்த பரிதவிப்பு ஏற்றுக்குவோமா வேண்டாமா? ஏற்றுக்கங்க. சூப்பர் ஸ்டாராக மாறுவீங்க. உங்களுடைய அறிவு, திறமை அதெல்லாம் லிமிட்டட் தான். கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் அருள் இருந்தால் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அவன் மேலே பாரத்தை போட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு வரதை அக்செப்ட் பண்ணி விளையாடுங்க. உங்களுக்கு இப்போ குடும்பம் மேம்படும், சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக மேம்பாடு அடைய முடியும். பெரிய அளவுக்கு கடன் வாங்கியும் பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், புரியும், நிதானமாக இருப்பீங்க. மெடிடேட் பண்ணலன்னா இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதை. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.